வணக்கம். ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழ்நாடு அரசால் தயாரிக்கப்பட்ட உரையை படிக்க மறுத்து தமிழ்நாடு சட்டமன்றத்திலிருந்து வெளியேறி மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கார். இந்த ஆண்டோட முதல் கூட்டத்தை சம்பிரதாய உரையை படிக்க மறுத்ததற்கு அவர் சொன்ன காரணம் ஃபேக்சுவல் இன்எக்யூரசி, அதாவது அரசு தயாரித்த உரையில் சொல்லப்பட்ட பல்வேறு விஷயங்கள் உண்மைக்கு புறம்பானவை, அதே போல தேசிய கீதம் கடைசியில் பாடப்படுவதை காரணமாக காட்டி அவர் சட்டமன்றத்திலிருந்து இன்று அதிரடியாக வெளியேறியிருக்கிறார். இன்ஃபேக்ட் இப்படி படிக்க மறுப்பதோ இல்லை சேர்த்து இல்லை நீக்கி படிப்பது என்பது ஆளுநர் ரவி அவர்களுக்கு புதிதல்ல. 2023 தொடங்கி இன்று வரை அவர் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். 2023 ஜனவரியில் அரசு தயாரித்த உரையில் இருந்த சில பகுதிகளை நீக்கி சேர்த்து சட்டமன்றத்தில் பேசினார். குறிப்பாக பெரியார், அண்ணா, கலைஞர், அம்பேத்கர் மற்றும் திராவிடம் போன்ற வார்த்தைகளை நீக்கி அவர் சட்டமன்றத்தில் மரபை மீறி படித்தார். அப்போ முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அரசு தயாரித்த அதிகாரப்பூர்வ உரையை மட்டுமே அவை குறிப்பில் சேர்க்கப்பட்டது. உடனே ஆளுநர் ரவி பேரவையிலிருந்து வெளியேறினார். 2024 அரசு தயாரித்த உரையிலிருந்து வெறும் முதல் பேராகிராஃபை மட்டும் படிச்சுட்டு வெளியேறினார். அப்பவும் தவறான தரவுகள்ன்ற காரணத்தை அவர் சொன்னார். போன வருஷம் 2025 தேசிய கீதம் பாடப்படுவது கடைசியில் தான் பாடப்படுகிறது, அது அவர் தேசிய கீதத்திற்கு இழைக்கப்படுகிற அவமானம் என்று சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி அவர் படிக்காமல் உரையே புறக்கணித்து வெளியேறினார். இவர் மாதிரியே ஒன்றிய பாஜக அரசால் கேரளாவில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவரும் சம்பிரதாய உரையில் இருக்கக்கூடிய வேறு ஒரு சில பேராகிராஃபுகளை தவிர்த்து உரையை படிச்சிருக்கார். குறிப்பாக கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்பாடு இருப்பதால் மாநிலங்களுக்கு பெரும் நிதிச்சுமை ஏற்படுகிறது, அதேபோல் சட்டமன்றங்களில் இயற்றப்படுகிற மசோதாக்கள் தொடர்ந்து காலதாமதம் செய்கிறார்கள் ஆளுநர் மாளிகையில், அதற்கு ஒப்புதல் கொடுக்காமல் என்ற அது போன்ற விமர்சனங்கள் அடங்கிய பேராகிராஃப்களை தவிர்த்துவிட்டு அவரும் உரையை நிகழ்த்தியுள்ளார். இதே கேரளாவில் முன்னாள் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் 2024 அரசு தயாரித்த சம்பிரதாய உரையில் இருந்த முதல் மற்றும் கடைசி பேராகிராஃபை மட்டும் படித்தார். அப்போ அங்கே பிரதான எதிர்க்கட்சியாக இருந்த காங்கிரஸ் அந்த மாநில சட்டமன்றத்தின் வரலாற்றில் இது ஒரு கருப்பு நாள்னு சொல்லி அவர்கள் வர்ணிச்சாங்க. இந்த நிலைதான் இதற்கு முன்பும் கூட தெலங்கானா சட்டமன்றத்தில் 2022 நடந்தது. அப்போ அங்கே ஆளும் பிஆர்எஸ் அரசு திரு சந்திரசேகர ராவ் தலைமையிலான அரசிற்கும் அப்போதைய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்குள் இருந்த மோதல் போக்கு முற்றி ஒரு கட்டத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரை ஆளுநர் உரை இல்லாமலேயே நடத்தினாங்க அந்த மாநில அரசு. இப்படி ஒன்றிய அரசால் நியமிக்கப்படக்கூடிய ஆளுநர்கள் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் அரசு தயாரிக்கக்கூடிய சம்பிரதாய உரையை படிக்க மறுப்பது மற்றும் நீக்கி இல்லை சேர்த்து படிப்பது ஒரு வாடிக்கையாகி போச்சு. அதை எதிர்கொள்ள மாநில அரசுகள், அதுவும் குறிப்பாக எதிர்க்கட்சி ஆளக்கூடிய அரசுகள் சட்ட நுணுக்கங்களை கையாள வேண்டிய நிர்பந்தக்கு தள்ளப்படுகிறார்கள். சரி, இப்படி விருப்பப்படி படிக்க இல்லை முற்றிலும் படிக்க மறுக்க ஆளுநர்களுக்கு அதிகாரம் இருக்கா? சட்டம் என்ன சொல்லுது? வாங்க பார்ப்போம். இந்திய அரசமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 175 மற்றும் 176 தான் ஆளுநர்களுக்கு சட்டமன்றத்தில் உரையாற்றும் அதிகாரத்தை கொடுக்குது. விதி 175 படி ஆளுநர் ஒரு சட்டமன்றத்தின் உரையாற்றவும் அப்போ உறுப்பினர்கள் மன்றத்தில் இருக்க கூறுவதற்கும் அதிகாரம் கொடுக்குது. ஆனால் விதி 176 தான் ஆளுநர் உரைன்னு சொல்லப்படுற அந்த சம்பிரதாய உரையை ஆற்றும் அதிகாரம் அளிக்குது. இந்த ஆர்டிகல் 176 படி ஒவ்வொரு ஆண்டும் சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோட தொடங்கணும். அந்த உரை சம்பந்தப்பட்ட மாநில அரசின் கொள்கை விளக்கமாகவும் செயல்பாடு குறித்தான விளக்கமாகவும் அமையும். இந்த கான்ஸ்டிடியூஷன் விதிப்படி சட்டமன்ற விதிகளை சம்பிரதாய உரை நிகழ்த்த ஏதுவா உருவாக்கி ஆளுநர் உரை மீது விவாதம் நடத்த நேரம் ஒதுக்கணும். வேற எந்த இடத்துலையும் சட்டமன்றம் விதிகளை உருவாக்கி ஒரு குறிப்பிட்ட பொருளை விவாதிக்க நேரம் ஒதுக்கணும்னு கான்ஸ்டிடியூஷனில் சொல்லவே இல்லை. இதன் மூலமாகவே இந்த சம்பிரதாய ஆளுநர் உரைக்கு எவ்வளோ முக்கியத்துவத்தை அரசியல் சட்டத்தை வடிவமைத்தவர்கள் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும்னு முன்னாள் லோக்சபா செக்ரட்டரி ஜெனரலாக இருந்த பிடிடி ஆச்சாரி போன்ற வல்லுநர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அதே போல் நீக்கியோ சேர்த்தோ இல்லை படிக்க மறுக்கவோ ஆளுநருக்கு அதிகாரம் இல்லைங்கிறத கான்ஸ்டியூஷனில் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறதுன்றதையும் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. மேலும் தெளிவாக சொல்லணும்னா இந்த ஆளுநர் உரையில் என்ன இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுற அதிகாரம் ஆளுநர் மாளிகைக்கு கிடையவே கிடையாது. இந்த ஆளுநர் உரை தயாரிப்புக்கு வழிகாட்டுவதே ஆர்டிகல் 163 தான் சட்ட வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அந்த ஆர்டிகல் 163 என்ன சொல்லுதுன்னா, ஒரு மாநில ஆளுநர் என்பவர் அமைச்சரவையின் வழிகாட்டுதல் படிதான் நடக்கணும்னு தெளிவாக சொல்லுது. இதைத்தான் சம்ஷேர் சிங் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் உச்சநீதிமன்றமே உறுதிப்படுத்தி இருக்கு. அந்த வழக்கில் குறிப்பிட்ட உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, கான்ஸ்டியூஷன் டஸ் நாட் எய்ம் அட் ப்ரொவைடிங் அ parallel administration within the state by allowing the governor to act against the advice of the council of ministers னு சொல்றாங்க. இதனுடைய சாராம்சம் என்னன்னா, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசுக்கு இணையான ஒரு அதிகாரத்தை வழங்கக்கூடிய ஒரு அதிகார மையத்தை ஆளுநருக்கு உருவாக்குவதை அனுமதிக்க முடியாது. ஒரு அமைச்சரவையினுடைய அதிகாரத்தை மட்டுப்படுத்தவோ இல்லை அவர்களுடைய முடிவை அவர்கள் முடிவை மீறி
மீறி செயல்படுவதற்கு இணையான ஒரு அதிகாரத்தை ஆளுநருக்கு வழங்க முடியாதுன்றத உச்சநீதிமன்றம் இந்த சம்ஷேர் சிங் வழக்கில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இவ்வளவு ஏன் கான்ஸ்டியூஷனை வடிவமைச்ச B.R. அம்பேத்கர் அவர்கள் கவர்னர் ஷுட் பி பியூர்லி a constitutional governor with no power of interference in the administration of the province அப்படின்னு சொல்றாரு. அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இன்னும் சொல்லப்படிய அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட டிபேட்டில் அம்பேத்கர் சொன்ன வார்த்தைகள் இது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு மாநில ஆளுநர் என்பவர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்க வேண்டும். ஒரு மாநிலத்தில் நிர்வகிக்கக்கூடிய அந்த அதிகாரம் அவருக்கு வழங்கப்படக்கூடாது என்பதை ரொம்ப தெளிவாக சொல்றார். இதே கருத்தை தான் புகழ்பெற்ற நபாம் ரபியா வழக்கில் கூட உச்சநீதிமன்றம் சில வருடங்களுக்கு முன்னாடி வலியுறுத்திருச்சு. அதே கருத்தை தான் இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய சபாநாயகரான அப்பாவு கூட இன்று காலையில் வலியுறுத்தினார். ஆளுநர் உரை என்பது அரசின் உரை, அதை வாசிக்கும் அதிகாரம் மட்டுமே இருக்கு. அவரால் எதை சேர்க்கணும் எதை நீக்கணும், அந்த உரையில் தனக்கு விருப்பு வெறுப்புகள் இல்லை இருப்பினும் இல்லை இல்லாவிடனும் அதற்கேற்றவாறு அவர் தீர்மானிக்க முடியாது என்பதைத்தான் வல்லுநர்களும் சரி இல்லை சட்டங்களும் சரி இல்லை அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்தவர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள். ஒரு ஆளுநர் என்பவர் ஒரு குறிப்பிட்ட அரசியல் சித்தாந்தம் அவருக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கலாம், இல்லை இங்கு ஆட்சி செய்யக்கூடியவர்களுடைய அரசியல் சித்தாந்தம் அவருக்கு பிடிக்காமல் போகலாம், இல்லை இவர்கள் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். அதையெல்லாம் இவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் ஒரு அரசினுடைய முடிவுகளையோ கொள்கைகளையோ தீர்மானிக்க முடியாது. அதில் முரண்நிரல் இருந்தாலும் கூட அதை வெளிப்படுத்தக்கூடிய இடமும் சட்டமன்றமோ இல்லை பொது இடம் கூட கிடையாது. அது கூட அவர் வைக்கக்கூடிய பதவிக்கு அழகில்லை என்று விமர்சனம் வைக்கிறார்கள். வெளி இடத்திலேயே பேசக்கூடாதுன்னா அப்ப சட்டமன்றத்திற்குள் ஆளுநர் உரை என்பது அரசனுடைய உரையை வாசிக்கும் அதிகாரம் மட்டுமே என்பதை ரொம்ப தெளிவாக சட்டமும் வல்லுநர்களும் எல்லோருமே சொல்லிவிட்ட பிறகு இதுபோல ஒரு ஆளுநர் அவர்கள் அதற்கு ஒரு விளக்கமும் கொடுத்து சில மணித்துளிகளில் பல்வேறு எதிர்க்கட்சிகள் போல பல்வேறு விமர்சனங்களையும் பதில்களையும் அரசுக்கு எதிரான ஒரு புகார் பட்டியலையும் ஒரு விமர்சன பட்டியலையும் வாசிப்பது என்பது முறையில்லை என்று ஆளும் திமுக அரசும் சரி, அதை அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடிய பல எதிர்க்கட்சிகளும் அரசியலமைப்பு சட்டத்தை உற்று நோக்கக்கூடியவர்களும் ஜனநாயகத்தின் நம்பிக்கை உள்ளவர்களும் தொடர்ந்து விமர்சனமாக கடந்த சில ஆண்டுகளாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இன்றும் வைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.